ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் இங்க கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோஸ்லாம் லைக் பண்ணிட்டு என்னோட யூடியூப் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் வந்து என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ எனக்கு இந்த சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லோட் பேலன்சர். சோ நெட்வொர்க் லோட் பேலன்சர்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலாஸ்டிக் லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங் இதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். அண்ட் நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கிளாசிக் அண்ட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சரை ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம பார்த்தோம். அப்ளிகேஷனை பாத்தீங்கன்னா அது வந்து பாத் பேஸ்ட் ரவுட்டிங்ல இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம நெட்வொர்க் லோட் பேலன்சர் பார்க்க போறோம். இந்த சினாரியோ எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் பேஸ்ட் ரவுட்டிங்க வந்து பண்றதுக்காக தான் வந்து நம்ம நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து எடுத்துக்கிறாங்க ரியல் டைம்ல. சோ போர்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனி போர்ட் ரேஞ்சஸ் இருக்கும். லைனக்ஸ் மிஷினுக்கு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு போர்ட் ரேஞ்ச் இருக்கும். விண்டோஸ் மிஷினுக்கு தனியா போர்ட் ரேஞ்ச் இருக்கும். சோ நமக்கு வந்து லைனக்ஸ் மிஷின் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா லைனக்ஸ் மிஷின், விண்டோஸ் மிஷினுக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய போர்ட் ரேஞ்ச் எல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சோ இப்ப லைனக்ஸ் மிஷினோட போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நம்பர் வந்து SSH அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 22. அதே மாதிரி நம்ம ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிரும். அதே மாதிரி விண்டோஸ் மிஷின் அப்படின்னு போட்டீங்கன்னா அதோட போர்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இதோ கொடுத்திருப்பாங்க 443. ஓகேவா? சோ இதே மாதிரி நம்ம வந்து லைனக்ஸ் மிஷின்குள்ள நம்ம வந்து ஒரு வெப் சர்வர் லான்ச் பண்ணுவோம். அதே மாதிரி விண்டோஸ் மிஷின்குள்ளயும் ஒரு வெப் சர்வர் வந்து லான்ச் பண்ணுவோம். அண்ட் அதுக்குன்னு தனியா போர்ட் ரேஞ்சஸ் இருக்கு. இப்ப நான் எப்படி லைனக்ஸ் மிஷினுக்குன்னு ஒரு போர்ட் ரேஞ்ச் இருக்கு, விண்டோஸ் மிஷினுக்குன்னு ஒரு போர்ட் ரேஞ்ச் இருக்குன்னு சொன்னேனோ அதே மாதிரி வெப் சர்வருக்குமே வந்து போர்ட் ரேஞ்சஸ் இருக்கு. சோ லைனக்ஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வெப் சர்வர் லான்ச் பண்ணோம்னா அப்பாச்சியை தான் நம்ம லான்ச் பண்ணுவோம். அதே மாதிரி விண்டோஸ் மிஷினுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா IIS தான் நம்ம லான்ச் பண்ணுவோம். இதெல்லாம் என்னோட வெப் ஹோஸ்டிங் வீடியோஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? சோ இப்ப இதோட போர்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரே போர்ட் ரேஞ்ச் தான், which is 80 அப்படின்றது. நான் அதை உங்களுக்கு ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியும் காட்டிடுறேன். ஓகேவா? இப்போ நான் அப்பாச்சியோட போர்ட் ரேஞ்ச் நம்பர் என்ன அப்படின்றத காட்டுறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா அதோட போர்ட் நம்பர் வந்து 80. அதே மாதிரி இப்போ நான் IIS-க்கும் காட்டுறேன். சோ இதோட நம்பருமே பாத்தீங்கன்னா போர்ட் 80. அப்போ இன்னைக்கு வீடியோல நமக்கு வந்து ரெண்டுமே போர்ட் 80ல அப்படி ரன் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆயிக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த லைனக்ஸ் மிஷினையும் யூஸ் பண்ண போறோம், விண்டோஸ் மிஷினையும் யூஸ் பண்ண போறோம், அப்பாச்சியும் வெப் சர்வரையும் இன்ஸ்டால் பண்ண போறோம், IIS-யும் இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ அது ரெண்டுத்தையும் நம்ம நெட்வொர்க் லோட் பேலன்சர்ட்ட கொடுத்துட்டு எனக்கு வந்து எப்படி லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து லோட் பேலன்சருக்கு அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கு வந்து ஸ்லாஷ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு நம்பர் நேம் கொடுத்தோம்னா அது அந்த ஒரு பாத்துக்கு ரவுட் ஆகணும்னு நம்ம வந்து கிளாஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்லாஷ்க்கு அப்புறமா நம்ம ஸ்லாஷ் கொடுக்க போறது இல்ல, கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போர்ட் நம்பர் கொடுக்க போறோம். சோ அதுக்கு நமக்கு வந்து எந்த பாத்துக்கு வந்து போகணும்ன்றத ரவுட் பண்றதுக்கு தான் நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? சோ அப்போ வந்து இது ரெண்டுமே ஒரே போர்ட்ல ஓடிட்டு இருக்கும் போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்கும். ஓகேவா? நெட்வொர்க் லோட் பேலன்ஸ். சோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தனித்தனி போர்ட் ரேஞ்ச் வந்து நம்ம மாத்தணும். சோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபால்ட் போர்ட் ரேஞ்ச் வந்து 18 இருந்தாலும் நம்ம வந்து டிஃபால்ட் போர்ட் ரேஞ்ச் போர்ட் நம்பரை வந்து நம்மளால மாத்த முடியும். ஓகேவா? அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்ன்ற சினாரியோவை நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண போறது EC2 இன்ஸ்டன்ஸ் 2 நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஒன்னு வந்து லைனக்ஸும் இன்னொன்னு வந்து விண்டோஸ். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது அப்பாச்சி வெப் சர்வரையும் IIS வெப் சர்வரையும் அந்த மிஷின்ஸ்குள்ளாடி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேவா? தேர்ட் திங் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து ரெண்டுத்துலயுமே நம்ம சேஞ்ச் பண்ணி காட்ட போறோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரியேட் டார்கெட் குரூப். சோ லோட் பேலன்சருக்கும் நமக்கு வந்து டார்கெட் குரூப் கண்டிப்பா தேவை. அண்ட் 2 மிஷின்ஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் 2 தனித்தனி டார்கெட் குரூப் நமக்கு தேவை. ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லோட் பேலன்சர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபைனலா நெட்வொர்க் லோட் பேலன்சர் கிரியேட் ஆனோடனே அதோட DNS எடுத்து காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஃபைனலா எண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கோலன் கொடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதை மாத்தி மாத்தி போட்டு ஹிட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் ரிசல்ட் வந்து வரணும். சோ அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா?
ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்ன்றத நம்ம வந்து செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். லைனக்ஸ் அண்ட் விண்டோஸ். ஓகேவா? அத நம்ம இப்போ பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட AWS கன்சோல்ல ஃபர்ஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு வீடியோல நம்ம EC2 அப்படின்ற டேஷ்போர்ட்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோஸ் மிஷினுக்காக கிரியேட் பண்ண போறோம். ஸோ VINDOWS விண்டோஸ்னு போட்டுட்டு இதுக்கு நான் ஒரு போர்ட் ரேஞ்ச் கொடுக்க போறேன். விண்டோஸ்க்கு நான் என்ன போர்ட் ரேஞ்ச் கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா அதோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து 80, பட் நான் கொடுக்க போறது வந்து 8080. ஓகேவா? அந்த மாதிரி நான் செட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் விண்டோஸ் கிரியேட் பண்றதுனால விண்டோஸ் மிஷினை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோவே நமக்கு போதும் இன்னைக்கு கிளாஸுக்கு. ஸோ கீபேர் வந்து நான் விண்டோஸ்க்கும் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டி குரூப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னலாம் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் திங் நம்ம விண்டோஸ் மிஷின்றதுனால RDP அந்த போர்ட் நமக்கு தேவைப்படும். ஏன்னா மிஷினோட கனெக்ட் பண்றதுக்காக. HTTP தேவைப்படும். எதுக்குன்னா நம்ம வந்து ஃபைனலாக இங்கே ஹிட் பண்ணி பார்க்கறதுக்காக. பட் ஆனால் HTTPயோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே எடிட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து HTTP வந்து போட்டு காட்டுறேன். HTTP. ஓகே. ஸோ இதை நான் போட்ட உடனே இந்த இடத்துல போர்ட் ரேஞ்ச் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்களா? ஸோ ஏன்னா HTTPன்றதும் வந்து வெப் சர்வர், இந்த வெப்சைட்டை வந்து நம்ம ஹிட் பண்ணி பார்க்க போற இந்த ஒரு பாத்து தான். ஓகேவா? HTTPக்கும் போர்ட் ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 80 தான். ஆனா HTTPS அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து செக்யூர்ட் வெப்சைட் பேஜ். அதுக்கு என்ன போர்ட் வரும்? ஸோ நான் அதை காட்டுறேன் 443. ஓகேவா? ஸோ ஆனா நம்ம வந்து HTTPன்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல போர்ட் ரேஞ்ச் வந்து 80 தான் வருது. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு மிஷினுக்கும் தனித்தனியா மாத்துற மாதிரி இருக்கும். எப்படின்னா இங்க நம்ம வந்து விண்டோஸ் மிஷினுக்கு டிஃபால்ட் போர்ட் ரேஞ்ச் நான் மாத்துறேன்னு சொன்னேன். ஸோ அதை நம்ம எப்ப பண்ணுவோம்னா விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கு தான் மாத்த முடியும். ஸோ நான் வந்து இந்த 8080ன்ற போர்ட் ரேஞ்சை நான் மாத்த போறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 8080 மாறணும். அப்ப அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்து மாத்துறதுக்கு பதிலா நான் வந்து எப்பவும் போல 1 minute. ஓகே. செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்து ஆல் டிசிபின்னு கொடுத்துட்றேன். அப்படின்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா ஆல் டிசிபின்னு கொடுக்கும்போது எல்லா போர்ட் ரேஞ்சுமே வந்து நமக்கு இங்கே இன்க்ளூட் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. அவ்வளோதான். ஸோ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ நான் வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தேன்னா விண்டோஸ் மிஷின் வந்து கிரியேட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அது கிரியேட் ஆகட்டும். மீன் வைல் நம்ம வந்து லைனக்ஸ் மிஷினையும் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு லைனக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி லைனக்ஸ்க்கும் அதோட அப்பாச்சி வெப் சர்வர் வந்து என்ன போர்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 80ல தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ விண்டோஸ் மிஷினுக்கும் 80, விண்டோஸ் மிஷினோட வெப் சர்வரும் வந்து 80 போர்ட் ரேஞ்சில் தான் ஓடுது. லைனக்ஸ் மிஷினோட வெப் சர்வரும் 80ன்ற போர்ட் ரேஞ்சில் ஓடுறதுனால நம்ம அது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்றோம். ஸோ நான் விண்டோஸ்க்கு என்ன சேஞ்ச் பண்ணேன்னா 8080ன்னு சேஞ்ச் பண்ணேன். ஸோ இப்போ லைனக்ஸ் மிஷினுக்கு நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னா 81 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் அமேசான் லைனக்ஸே எடுத்துக்கிறேன். அண்ட் கீபேர்ல பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன், லைனக்ஸ் எடுத்துக்கிறேன். விச் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, நான் வந்து விண்டோஸ் லைனக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் வந்து இது கீபேர் எடுத்துருக்கோன்றது அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல காட்டியிருக்கேன். லைக் நம்ம விண்டோஸ் மிஷினை வந்து நம்ம கிரியேட் பண்றதா இருந்து லைக் அதுக்காக நம்ம வந்து கீபேர் எடுக்கிறதா இருந்தா .pem எடுத்துக்கணும். இன்கேஸ் லைனக்ஸ் மிஷினுக்காக நம்ம கீபேர் எடுக்கிறதா இருந்தா .ppkன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் பிபிகே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக லைனக்ஸ், பெம் எடுக்கிறதா இருந்தா இந்த இடத்துல விண்டோஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். நான் ஆல்ரெடி வச்சிருக்க கீபேரையே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ வந்து என்ன மிஷின் லைனக்ஸ் மிஷின் கிரியேட் பண்றதுனால இந்த இடத்துல நான் லைனக்ஸோட கீபேரை எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்தது இங்கேயும் வந்து நான் செக்யூரிட்டி குரூப்க்கு போயிட்டு டிஃபால்ட் செக்யூரிட்டி ஆல் டிசிபியை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். அண்ட் லைனக்ஸ் மிஷினுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஓப்பன்லாம் நான் பண்ண போறது கிடையாது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண மாதிரி இங்கே ஸ்கிரிப்ட் கொடுத்துறேன். ஸோ ஸ்கிரிப்டை நான் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, நான் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணோம் பாத்தீங்களா, அவ்வளவுதான். அதுல கண்டென்ட்டை மட்டும் நான் வந்து மாத்திருக்கேன். என்னன்னா இந்த இடத்துல நான் சர்வர் 1 அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல திஸ் இஸ் மை லைனக்ஸ் சர்வர் விச் லிசன்ஸ் போர்ட் 81 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா?
ஸோ நான் என்ன பண்றேன், அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடுவேன். நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்டா வந்து பேஸ்ட் பண்ணி பண்றேன்னா, நம்ம வந்து மிஷினை ஓப்பன் பண்ணி பண்றதா இருந்தா ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து install httpd y என்டர், சர்வீஸ் httpd ஸ்டார்ட் என்டர், எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைன். ஸோ இப்படி ஒன்னொன்னா பண்றதுக்கு பதிலாக நம்ம மிஷினை ஓப்பனே பண்ணாமே இப்படி வந்து ஒரு ஸ்டெப் பண்றதுனால நமக்கு வந்து அது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கிறதுனால நான் இங்கேயே வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். ஓகேவா? ஆனா விண்டோஸ் மிஷினுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஓப்பன் பண்ணி தான் வந்து காட்ட போறேன். ஸோ அதை நம்ம பார்ப்போம் செகண்ட்லி. ஸோ இப்போ இந்த மிஷின் வந்து கிரியேட் ஆகட்டும். ஓகே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனக்ஸ் மிஷின் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை விண்டோஸ் மிஷின் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் லைனக்ஸ் வந்து பண்றேன். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பப்ளிக் ஐபி வந்து காப்பி பண்ணிட்டு புட்டியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ஹோஸ்ட் நேம்ல என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் SSH ஆத்தென்டிகேஷன் கிரெடென்ஷியல் ப்ரௌஸ்க்கு போயிட்டு இங்க நான் என்னோட லைனக்ஸ் மிஷினோட கீயை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க அக்செப்ட் கொடுத்துட்டு, இந்த மிஷின் என்ன மிஷின் நம்ம இப்போ கிரியேட் பண்ணது, அமேசான் லினக்ஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு EC2 யூசர்ன்றது தான் நம்மளோட லாகினாஸ். ஓகேவா? அது கொடுத்தோம்னா நம்மளோட மிஷின் வந்து ஓப்பன் ஆயிடும். ஏன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து நம்ம ஸ்டார்டிங்கே கொடுத்துட்டோம். நான் இப்போ என்ன பண்றேன், இந்த சேஞ்ச் செட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு அப்பியரன்ஸ்க்கு போயிட்டு சேஞ்ச் அப்படின்னு ஃபாண்ட் சைஸை வந்து ஒரு 14க்கு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசா தெரியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு லைன் பை லைனா கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா sudo nano /etc/httpd/conf/http.conf. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, சூடோன்ற நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா சுப்ரீம் யூசரோட பவரை கொடுத்துக்கிறதுக்காக. லைக் சம்டைம்ஸ் நம்ம சூடோன் கொடுக்காம இருந்தோம்னா, இன்கேஸ் நமக்கு வந்து பெர்மிஷன் டினை ஆனிச்சுன்னா சூடோன் கொடுக்கும்போது நமக்கு அந்த பெர்மிஷன் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்தது நானோன்றது ஒரு கைண்ட் ஆஃப் எடிட்டர், லைக் விம் எடிட்டர்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி நானோ எடிட்டரும் இருக்குது. ஸோ நான் நானோ கொடுத்துட்டேன். அப்புறமா இது வந்து ஒரு பாத். ஓகேவா? இது வந்து ஒரு டிஃபால்ட் பாத்து தான். லைக் வந்து நம்ம லைனக்ஸ் மிஷின் வந்து கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டா இதெல்லாமே வந்து வரும். லைக் இந்த பாத் எப்ப கிரியேட் ஆகும்னா, நம்ம HTTPD இன்ஸ்டால் பண்ணதுனால அதுக்குள்ள இந்த பாத்துக்குள்ளாடி httpd.confனு ஒரு ஃபோல்டர் கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? லைக் ஃபோல்டர்னு விண்டோஸ்ல சொல்லுவாங்க, இங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டைரக்டரின்னு சொல்லுவோம் லைனக்ஸ்ல. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட மிஷின்ல வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணாலே பேஸ்ட் ஆயிடும். என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பாத்துக்குள்ளாடி நம்ம போயிட்டோம். ஓகேவா? நம்ம அப்படியே வந்து கீழே வந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன காட்டும்னு பாத்தீங்கன்னா, அந்த போர்ட் ரேஞ்ச் வந்து எதுல ஓடிட்டு இருக்குன்றது இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதோ இங்க பாருங்களேன், லிசன். இந்த இடத்துல லிசன் 12 நம்மளோட ஐபி அட்ரஸ். ஓகேவா? அப்புறம் :80 அப்படின்னு இருக்கு. அது ஏன்னா அது வந்து ஒரு டிஃபால்ட் பாத் நம்பர். ஸோ நம்ம கொடுக்கவே வேண்டாம், டிஃபால்ட்டா அதுலதான் ஓடிட்டு இருக்கு. இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க கீழேயும் வந்து கொடுத்துருக்காங்க listen 18. நான் ரெண்டுத்தையுமே 81 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா? 1 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க மேலேயும் 81 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா Ctrl+X கொடுத்தேன்னா எக்ஸிட் கொடுக்கும். அதனால எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க கேக்குது சேவ் மாடிஃபிகேஷன் பஃபர் அப்படின்னு. நான் என்ன பண்றேன்னா எஸ் ஒய் கொடுத்தேன்னா எஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். லைக் வந்து நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம வெளியில வந்துருவோம். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா நான் வந்து திரும்ப அது நம்ம இப்போ சேவ் பண்ணது வந்து சேவ் ஆயிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், கேட் அப்படின்னு கொடுத்தேன்னா உள்ள இருக்கிறது எனக்கு காட்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் போட்டுடுறேன். ஓகேவா? பட் ஆனா இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் வந்துருச்சு, நமக்கு அப்படி வரக்கூடாது. நான் அந்த ஸ்பேஸை வந்து எடுத்துடுறேன். ஓகே, இப்போ என்டர் கொடுத்தேன்னா இங்க உள்ள சேவ் ஆயிருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். சேவ் ஆயிருக்கு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 81 நம்ம மாத்தினது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நமக்கு என்ன ஆயிருக்குன்னா நம்மளோட போர்ட் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போய் ஹிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் வருமா வராதா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஓகே. ரிசல்ட் வந்து வராது. ஏன் அப்டின்னா, நமக்கு வந்து இன்னொரு ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல லிசன் 81ன்றத சேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது தான் இந்த இடத்துல குடுத்துருக்கேன். ஓகே. ஏன் நமக்கு வராது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இன்னொரு கமெண்ட் வந்து குடுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த சிஸ்டம் சிடிஎல் அப்டின்ற ஒரு இத வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் ஹெச்டிடிபிடி ஓகேவா? ஏன்னா, இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறது சேஞ்ச் ஆகணும்னா ரீஸ்டார்ட் குடுக்கணும். ஓகேவா? சோ அதனால இந்த ஒரு கமெண்ட்டையும் குடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஓகே நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுக்குறேன். அவ்வளவுதான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் ஹிட் பண்ணி பார்த்தோம்னா 81 அப்படின்ற போர்ட் ரேஞ்ச்ல அது ரன் ஆகும். ஓகேவா? ரிசல்ட் வருதான்னு பார்க்கலாமா? நான் வந்து என்னோட ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு :81 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாத்தீங்களா? திஸ் இஸ் மை லைனக்ஸ் சர்வர் விச் ரன்ஸ் போர்ட் 81. இப்போ நான் வந்து 81க்கு பதிலா நான் 82ன்னு கொடுத்தேன்னா வருமா? வராது. ஓகே லோட் ஆயிட்டே இருக்கு. வராது. ஓகேவா? ஏன்னா நம்ம 81ன்ற போர்ட் ரேஞ்ச சேஞ்ச் பண்ணதுனால வந்துச்சே தவிர, இல்லன்னா நமக்கு 81 நார்மலா ஹிட் பண்ணாலும் வராது. ஆனா இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணதுனால என்டர் குடுத்தோம்னா வரும். ஓகேவா? ரிசல்ட் வந்துருச்சு. திஸ் இஸ் மை லைனக்ஸ் சர்வர் விச் லிசன்ஸ் போர்ட் 81. ஓகேவா? ஓகே. சோ இப்ப நம்ம வந்து :81 குடுத்தா ரிசல்ட் வர்றதுக்கான நம்ம வந்து ப்ராசஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. லைனக்ஸ் மெஷினுக்கு. அதே மாதிரி விண்டோஸ் மெஷினுக்கும் நம்ம செய்யணும். ஓகேவா? சோ இப்ப விண்டோஸ் மெஷினை நம்ம லாகின் பண்ணிடலாம். அதுக்கு வந்து விண்டோஸ் மெஷினை எப்படி லாகின் பண்ணணும்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்னோட ஸ்டார்டிங் கிளாஸஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சோ யோசிச்சு பாருங்க. எப்படி எப்படி வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னு. சோ நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? விண்டோஸ் மெஷினை கிளிக் பண்ணிக்கணும். கனெக்ட் அப்படின்னு குடுக்கணும். ஓகேவா? குடுத்துட்டா இங்க செகண்ட் ஒன்ல ஆர்டிபி கிளையண்ட் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துல யூசர் நேமோட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா பாஸ்வேர்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பண்ணோம்? நம்ம வந்து ஒரு கீ ஜெனரேட் பண்ணோம் கரெக்டா? அந்த கீயை இந்த இடத்துல இந்த பாஸ்வேர்ட் கிட்ட கொடுக்கணும். ஸோ கெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் பிரைவேட் கீ ஃபைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம விண்டோஸோட அந்த பிரைவேட் கீ ஃபைலை வந்து கொடுக்கணும். அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஏ பிரைவேட் கீ அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ என் டு என் என்கிரிப்ஷனோட ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த இந்த ஃபார்மேட்டை கொண்டு போய் நம்ம வந்து அந்த பாஸ்வேர்ட்ல கொடுத்தோம்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. சோ அதை வந்து டீக்ரிப்ட் பாஸ்வேர்ட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல குட்டியா வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? சோ இதுதான் அதோட ஒரிஜினல் பாஸ்வேர்ட். இதை கொடுத்தாதான் மிஷின் ஓபன் ஆகும். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணணும்? இது ரெண்டும் இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சு. நம்ம எப்படி லாகின் பண்ணணும்? அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்ச்ல போயிட்டு இங்க நம்ம என்ன கொடுக்கணும்னா ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இந்த கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஐபி அட்ரஸ் கேக்குது பாத்தீங்களா? இதுல வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த பேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் இருக்கு பாத்தீங்களா? அதுக்குள்ளாடி போய்க்கிறேன். இப்போ இங்க விண்டோஸோட மெஷின் இருக்கு பாத்தீங்களா? இதோட பப்ளிக் ஐபி இதுதான் வந்து நம்ம எங்க கொடுக்கணும்னா இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல மோர் சாய்ஸஸ்ல போயிட்டு யூஸ் அ டிஃபரெண்ட் அக்கௌண்ட். யூசர் நேம் என்னது இங்க கொடுத்துருக்க இதுதான் அந்த யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆயிடும். பாஸ்வேர்டையும் அதே மாதிரி காப்பி கண்ட்ரோல் வி பேஸ்ட். ஓகே. ஸோ எஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளோட விண்டோஸ் மிஷின் இப்போ ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஓப்பன் ஆயிடுச்சா? சோ அது வந்து விண்டோஸ் மெஷின் கிளியரா ஓப்பன் ஆகி முடியட்டும். ஓகே. சோ நம்ம விண்டோஸ் மெஷின் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த எப்படி நம்ம வந்து லைனக்ஸ் மெஷினுக்குள்ளாடி வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணுமோ அதே மாதிரி விண்டோஸ் மெஷினுக்காகவும் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். அதாவது அந்த போர்ட் ரேஞ்சோட நம்பரை மாத்துறதுக்கு. சோ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதை நான் வந்து ஒன் பை ஒன்னா வந்து ரீட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச் சர்வர் மேனேஜர். ஓகேவா? சர்வர் மேனேஜர்னு ஒண்ணு நம்ம கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அந்த இடத்துல ஐஐஎஸ் அப்படின்ற ஒரு வெப் சர்வர் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? அந்த ஃபீச்சரை நம்ம வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது நம்ம இப்போ இந்த மிஷின்குள்ளாடி போய் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்ச் இருக்கு பாத்தீங்களா? அதுல என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன். சர்வர் மேனேஜரை கிளிக் பண்ணணும். ஓகேவா? சர்ச் பண்ணணும். சர்ச்ல போயிட்டு சர்வர் மேனேஜர். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேம் சிபியூ மெமரி இதெல்லாம் வச்சிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதை நம்ம
ஏன்னா நம்ம T2 மைக்ரோ யூஸ் பண்றோம். ஸோ அதனால நம்ம வந்து இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நான் சர்வர் மேனேஜர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்லோ ப்ராசஸ்க்கான வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? லைனக்ஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு கமெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்தோம்னா இமீடியட்டா அதுக்கான ஆக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். பட் ஆனால் விண்டோஸ் மிஷின் பார்த்தீங்களா, ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு மிஷினை கிரியேட் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா லைனக்ஸ் மிஷினுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எவ்வளோ மெமரி லைக் ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வால்யூம்ஸ்குள்ளாடி போய் பாத்தீங்கன்னா இந்த மிஷின் ரெண்டுத்துக்கும் வந்து அலோகேட் ஆயிருக்க வால்யூம் வந்து இதுல ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 8 GB அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த சைஸ் வந்து என்ன மிஷின் அலோகேட் ஆயிருக்குன்னா நம்மளோட லைனக்ஸ் மிஷினுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த 30 GB பாத்தீங்கன்னா விண்டோஸ் மிஷினுக்காக அலோகேட் ஆயிருக்கு. ஸோ அப்ப மிஷினோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா லைனக்ஸ்க்கு வந்து 8 GB தான் இருக்கு. ஆனா நம்ம ஒரு ஒரு விஷயம் அதுல பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆனா நமக்கு வந்து விண்டோஸ் மிஷினுக்கு வந்து என்னதான் 30 GB கொடுத்துருந்தாலும் அதோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ அதுதான் இது ரெண்டோட டிஃபரன்ஸ். நம்ம கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்கும் GUI இன்டர்ஃபேஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். சரி, நம்ம இங்க வந்து இந்த கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடலாம். ஓகே, நான் இப்போ இந்த விண்டோஸ் மிஷினை கிளிக் பண்ணிட்டேன்னா லைக் விண்டோஸ் மிஷினுக்குள்ளாடி நம்ம வந்து சர்வர் மேனேஜருக்குள்ளாடி வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்னா இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனா இருக்கு, இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த சர்வர் செலெக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்களா, அந்த இடத்த வரைக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வரணும். சாரி, சர்வர் ரோல்ஸ் வரைக்கும். ஓகேவா? செலெக்ஷன்ல ரோல்ஸ் வரைக்கும். ஓகேவா? சர்வர் ரோல்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு IIS அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபீச்சர் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் 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 இன்ஸ்டால். சரியா? சோ இப்போ என்ன ஆகும்னா அந்த IIS வந்து இன்ஸ்டால் ஆகும். அதாவது நம்மளோட விண்டோஸ் மிஷினோட வெப் சர்வர். ஓகேவா? சோ இது இன்ஸ்டால் ஆகி முடியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகி முடிஞ்சிடுச்சு. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத நான் இங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்கத போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நோட் பேடை ஓபன் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம சேவ் பண்ண போறோம். ஸோ பட் அது சேவ் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன பண்ணுவோம்னா அந்த சர்ச் அப்படின்ற விஷயத்துல நம்ம ரன் அப்படின்னு டைப் பண்ணி அதுல வந்து ஒரு ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும். அதுல நம்ம என்ன கொடுக்கணும்னா wf.msc அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரி கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்குள்ள இன்பவுண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நியூ ரூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து போர்ட் ரேஞ்ச் வந்து கிளிக் பண்ணி அதுல நம்ம வந்து டிஃபால்ட் போர்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல 8080ன்னு கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு பப்ளிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதை மட்டும் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்கணும். ஓகேவா? இந்த விஷயத்த நம்ம பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த போர்ட் ரேஞ்ச் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இந்த கான்ஃபிகரேஷனை பண்ணலாம். ஓகேவா? அதாவது இதுல என்னன்னா திஸ் இஸ் மை விண்டோஸ் சர்வர் விச் லிசன்ஸ் போர்ட் ரேஞ்ச் 8080 அப்படின்றது வந்து நமக்கு அவுட்புட்டா வரணும். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்க போறது தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து தேர்டா பண்ணலாம். இப்போ செகண்ட் திங் நம்ம பண்ண போற அந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரன்னு டைப் பண்ணி wf.msc அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இது தேவையில்ல. ஸோ இந்த சர்ச்க்கு போயிட்டு நான் என்ன பண்ண சொன்னேன்னா ரன் கொடுக்கணும். ஓகேவா? இதுல இந்த ரன்னை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா wf.msc ஓகே அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு யாரெல்லாம் உள்ள வரலாம், இந்த டிராபிக் அந்த போர்ட் ரேஞ்ச் இதை பத்தியான ரூல்ஸ் எல்லாம் வந்து இதுல செட் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க வந்து ரைட் சைட்ல நியூ ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போர்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இதை கொஞ்சம் மேல தூக்கி வச்சுக்கலாம். ஓகே, இந்த போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
இங்க இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட போர்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஓகேவா? இது நமக்கு எதுல ஓடுதுன்னா டிசிபின்றதுல ஓடுது. அண்ட் வந்து இதோட போர்ட் ரேஞ்ச் நம்ம என்னன்னு கொடுக்க போறோம்னா 8080. ஓகேவா? அந்த மாதிரி இதை செட் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதுல என்ன கொடுக்குறேன்னா அலோவ் த கனெக்ஷன்ஸ். ஓகேவா? அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது இதுல பப்ளிக் மட்டும் தான் இருக்கணும். பிரைவேட் அதுக்கப்புறம் வந்து இந்த டொமைன் இதெல்லாம் வேண்டாம். பப்ளிக் மட்டும் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுல வந்து சும்மா ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஆனின்னு கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான். ஸோ அதனால நம்ம அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபினிஷ். அவ்வளோதான். இந்த ப்ராசஸை ஃபினிஷ் பண்ணிட்டு ரைட்ல போயிட்டு இந்த ரிஃப்ரெஷ் அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணி விட்டுருலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ணிருக்க ரூல்ஸ் வந்து நமக்கு இன்பவுண்ட் ரூல்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. ஆனா இன்பவுண்ட் ரூல்ஸ்ல மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. அதாவது இது வந்து செக்யூரிட்டி குரூப் மாதிரி யாரெல்லாம் இன்பவுண்ட் ரூல்ஸ்ல வரலாம் போலான்றது மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா போர்ட் ரேஞ்ச் ஓடிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணல. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச்ல போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ல போயிட்டு ஐஏஎஸ் மேனேஜருக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் ஆரோ மார்க் லெஃப்ட்ல இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃபால்ட் வெப்சைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல பைண்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அந்த போர்ட் ரேஞ்ச்ல வந்து ஆல்ரெடி 80 அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். அதாவது அது வந்து டிஃபால்ட் போர்ட் ரேஞ்ச். அதை மறுபடியும் நம்ம 8080ன்னு மாற்றணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் அப்படின்றது கொடுக்கணும். இது நம்ம லைனக்ஸ் மிஷின்லயும் பண்ணோம். நம்ம அந்த டிஃபால்ட் போர்ட் ரேஞ்ச் 8080 இருக்கிறது வந்து நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது சேஞ்ச் ஆச்சு. கரெக்டா? அதே மாதிரி நம்ம விண்டோஸ் மிஷினுக்கும் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த சர்ச்ல போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓகே இதோ இங்க காட்டுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ். இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே இங்க இருக்கு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஐஏஎஸ் மேனேஜர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து டபுள் டேப் பண்ணிக்கோங்க. இங்க இங்க லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆரோ மார்க் வந்து ஓபன் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இந்த சைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த டிஃபால்ட் வெப்சைட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுல இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ரைட் சைட்ல பைண்டிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதோட போர்ட் ரேஞ்ச் வந்து 80. ஏன்னா ஹெச்டிடிபியோட டிஃபால்ட் போர்ட் ரேஞ்ச் வந்து 80. இது ஆல்ரெடி நமக்கு டிஃபால்ட்டா செட் ஆகி இருக்கு. இதை தான் நம்ம இப்போ மாத்தணும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்றேன், எடிட்ல போயிட்டு இந்த டிஃபால்ட் போன் ரேஞ்ச 80 அப்படின்னு மாத்துறேன். ஓகேவா? ஸோ விண்டோஸ்க்கு வந்து 81ன்னு நம்ம மாத்தினோம். இதுல வந்து நான் 80 கொடுத்துட்டேன். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் இங்க கொடுத்துருக்காங்க. ரீஸ்டார்ட் இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா ரீஸ்டார்ட் ஆயிடும். ஒரு தடவை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அது ரீஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பைண்டிங்ஸ்ல 80 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ஐஏஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆனா அதுக்குள்ளாடி நம்ம வந்து இந்த கண்டென்ட் இன்னும் போடல. அதாவது ஓகே நோட்ஸ்ல எடுத்துக்கேன். ஸோ இந்த ஓப்பன் நோட் பண்ணு கொடுத்துட்டு நான் ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்க சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை நான் இன்னும் கொடுக்கல. ஸோ அதை கொடுத்தாதான் நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வரும். அப்படி இல்லைன்னா நார்மலா ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ணா என்ன அவுட்புட் வருமோ அதுதான் வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணிட்டு நம்மளோட விண்டோஸ் மிஷினுக்கு போயிட்டு நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சர்ச்க்கு போயிட்டு NO அப்படின்னு போட்டாலே நோட் பேடோட ரிசல்ட் இங்க மேல வரும். வந்துடுச்சா? ஓகே அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே இதுக்குள்ள Ctrl+V அப்படின்னு போட்டோம்னா அது வந்து பேஸ்ட் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலுக்கு போயிட்டு சேவ் ஆஸ் கொடுக்கணும். நம்ம நார்மலா
எந்த பாத்துக்குள்ள சேவ் பண்ணணுமோ அந்த பாத்துக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் நோட் பேட் ஓபன் பண்ணி நம்ம சேவ்னு நார்மலா கொடுத்துட்டு HTML நம்ம நேம் மட்டும் கொடுத்தோம்னா சரிப்பட்டு வராது. அதோட ஃபார்மேட்டையும் HTML.html சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் அதோட ரிசல்ட் நமக்கு ஃபைனலா அவுட்புட்ல வரும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் ஆஸ்ன்னு கொடுக்கணும். ஓகேவா? நார்மலா நான் நோட் பேட் ஓபன் பண்ணிருக்கேன். அதுல எனக்கு என்ன அவுட்புட் வரணும்ன்றதை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைல்ஸ்க்கு போயிட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்னா இங்க கீழே சேவ் ஆஸ் டைப் இருக்கு பாத்தீங்களா? இத .txt பதிலா ஆல் ஃபைல்ஸ்னு சேஞ்ச் பண்ணணும். அண்ட் இதோட நேம் நான் என்ன கொடுக்குறேன்னா index.html அப்படின்னு கொடுத்துட்டு இது எந்த பாத்துல நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் பிசியை நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த லோக்கல் டிஸ்க் சி இருக்கு பாத்தீங்களா? அதுக்குள்ள போயிட்டு இந்த இதுல வந்து initpub அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபோல்டரை நம்ம டபுள் டேப் பண்ணணும். ஸோ இந்த ஃபோல்டர் நமக்கு எப்போ கிரியேட் ஆயிருக்கும்னா நம்ம இந்த IIS அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் பண்ணோம் பார்த்தீங்களா? IIS இன்ஸ்டால் பண்றதுக்கு அந்த ஸ்டெப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த initpub வந்து ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்குள்ள இந்த www.root அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதை நம்ம கிளிக் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ள இருக்கிற இந்த டிஃபால்ட் பாத்தீங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம அவுட்புட்டா வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஓகே இது ரெண்டுத்தையும் நம்ம டிலீட் பண்ணுவோம். அதை நம்ம ஃபோல்டருக்குள்ள போயிட்டு டிலீட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் www ரூட்ன்ற இந்த பாத்துல நம்ம இப்ப கிரியேட் பண்ண HTML வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா அங்க போயிட்டு சேவ் ஆயிருக்கும். அதை நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அந்த பாத்துக்குள்ள போய் ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா அந்த பாத்துக்குள்ளாடி போயிட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ லோக்கல் டிஸ்க் சிக்கு போயிட்டு initpubக்கு போயிட்டு www.rootக்கு போயிட்டு ஓகே இதுல நம்ம கொடுத்த index.html இருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஃபோல்டரையும் நான் என்ன பண்றேன் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளாடி ஓபன் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இது நம்ம டைரக்டா டபுள் டேப் பண்ணோம்னா அது வந்து இந்த வெப் சர்வருக்கு போயிட்டு நமக்கு என்ன ரிசல்ட் வருமோ அது காட்டும். ஸோ அது வந்து இங்க லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ நம்ம வந்து அந்த index.html என்ன கொடுத்துருந்தோம்னா திஸ் இஸ் மை வெப் சர்வர் விச் லிசன் போர்ட் 8080 கொடுத்துருந்தோம். அது வந்து நமக்கு ஜஸ்ட் அந்த ஓப்பன் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளாடி நம்ம இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்மளோட AWS கன்சோல் போயிடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா என்னோட விண்டோஸ் அப்படின்ற மிஷினை வந்து காப்பி பண்ணிட்டு நான் இப்போ டைரக்டா போய் இதுல ஜஸ்ட் அந்த மிஷினை மட்டும் கொடுத்து என்ட்ரி கொடுத்தேன்னா ரிசல்ட் வருமா? வராது. ஏன்னா நம்ம டிஃபால்ட் போர்ட் ரேஞ்சோட நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்தா நம்மளோட ரிசல்ட் வரும்னா :8080 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம 8080 போர்ட் ரேஞ்சுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். டிஃபால்ட் போர்ட் ரேஞ்ச் நம்பர் என்ன? ஜஸ்ட் 80 தான். ஓகேவா? நம்மளோட வெப் சர்வர் அப்பாச்சுக்கும் சரி IISக்கும் சரி அதோட டிஃபால்ட் போர்ட் ரேஞ்ச் வந்து 80 தான். இந்த போர்ட் ரேஞ்ச் நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. நம்ம ரேண்டமா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் ரேஞ்ச் எல்லாம் வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போர்ட் ரேஞ்ச் வந்து நமக்கு இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து லைனக்ஸ் மிஷினுக்கும் வந்து அதோட IP அட்ரஸ் பிளஸ் வந்து அதுக்கு பக்கத்துல நம்ம கொடுக்க வேண்டிய போர்ட் ரேஞ்ச் நம்ம சேஞ்ச் பண்ணோம் பாத்தீங்களா? அது கொடுத்தா நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி விண்டோஸ்க்கும் வந்துருச்சு. பட் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நெட்வொர்க் லோட் பேலன்ஸருக்காக ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இல்ல நம்ம ஆக்சுவலா 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். லைனக்ஸ்ல ஒன்று விண்டோஸ்ல ஒன்று. அதுக்கப்புறம் அப்பாச்சி சர்வரை வந்து லைனக்ஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணோம். அதே மாதிரி விண்டோஸ் சர்வருக்காக IIS இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதோட டிஃபால்ட் போர்ட் ரேஞ்ச் நம்பர்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? அந்த 3 ஸ்டெப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட அவுட்புட்டையும் பார்த்தாச்சு. நம்மளோட ரியல் டைம் இப்போ அடுத்ததுதான் முக்கியமான வந்து ஒரு கே. ஸோ என்னன்னா நம்ம லோட் பேலன்ஸரை அதுல எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்டெப் என்னன்னா 4th ஸ்டெப் வந்து டார்கெட் குரூப் நம்ம 2 கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி நெட்வொர்க் லோட் பேலன்ஸரும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதை இப்போ நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம கன்சோலுக்கு போயிட்டு இங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா டார்கெட் குரூப் இருக்கு. லோட் பேலன்சர் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு கீழே செகண்ட் ஒன்னா டார்கெட் குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட் குரூப்பை கிரியேட் பண்ணிடலாம்.
ஸோ கிரியேட் டார்கெட் குரூப் அப்படின்றதுக்குள்ளாடி போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும்னா இன்ஸ்டன்சஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட அவுட்புட்டா நம்ம டார்கெட் குரூப்ல இருந்து எடுத்துட்டு வரது போறது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்சஸ் தான். ஸோ அதனால அதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம்னா இதுக்கு ஒரு நேம் கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மிஷினை கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைனக்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால நான் லைனக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துல அதோட போர்ட் ரேஞ்சும் கொடுத்துட்றேன். லைனக்ஸ்க்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 81 அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம். ஸோ நான் அதையே கொடுத்துக்கிறேன். அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்டா அப்ளிகேஷன் நோட் பேலன்சர்ல நம்ம ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணோம் டார்கெட் குரூப்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் செக் அப்படின்னு ஒரு இடத்துல இந்த ஸ்லாஷ்க்கு பக்கத்துல அதோட பாத் நம்பர் கொடுத்தோம், சாரி பாத் நேம் கொடுத்தோம். ஆனா நெட்வொர்க் லோட் பேலன்சர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் குரூப் நேம் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா ப்ரோட்டோகால். ஏன்னா நம்மளோட நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் ஓடுது. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து கோலன் அதுக்கு பக்கத்துல ஒரு போர்ட் ரேஞ்ச் நம்ம கொடுத்து அதை பேஸ் பண்ணி தான் ஓடுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணணும். ஹெச்டிடிபில தான் ஓடுது, ஆனா நம்ம நம்பரை சேஞ்ச் பண்ணிருக்கோம். கரெக்டா? லைனக்ஸ்க்கு நம்ம என்ன நம்பர் சேஞ்ச் பண்ணோம்? 81. அப்போ இந்த இடத்துல இந்த 18 இருக்கிறத 81 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஐபி அட்ரஸ் டைப் எல்லாம் பாத்தீங்கன்னா IPv4 தான் டிஃபால்ட் விபிசில இருக்குது அண்ட் HTTP1 ஓகே. அதுக்கப்புறம் ஹெல்த் செக் இதுல வந்து டிஃபால்ட் பார்த்தே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து டிஃபால்ட் பாத்துக்குள்ளதான் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம், ஆனா போர்ட் நம்பரை தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ அதனால அதுவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபைனலா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இங்க வந்து நம்ம எந்த நம்ம மிஷினை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ லைனக்ஸ்க்காக நம்ம எடுத்தோன்றதுனால அந்த மிஷினை நம்ம சூஸ் பண்ணிட்டு இன்க்ளூட் அஸ் பெண்டிங்னு கொடுத்துட்டு கிரியேட் டார்கெட் குரூப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் குரூப் ரெடி ஆயிடும். அடுத்தது செகண்ட் டார்கெட் குரூப் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் டார்கெட் குரூப்னு கொடுத்துட்டு இன்ஸ்டன்சஸே இருக்கட்டும். இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா விண்டோஸ் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு அதோட போர்ட் ரேஞ்ச் நம்ம என்ன கொடுத்தோம்னா 8080 அப்படின்னு கொடுத்தோம். கரெக்டா? அதையும் கொடுத்துட்டு இந்த இடத்துலயும் அதோட போர்ட் ரேஞ்சை மாத்தணும். 8080 அப்படின்னு மாத்திட்டு IPv4 தான் டிஃபால்ட் விபிசி தான் HTTP1 இருக்கட்டும். ஹெல்த் செக் எல்லாம் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இப்ப என்ன ஆகும்னா இங்க விண்டோஸ் மிஷினை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்க்ளூட் அஸ் பெண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் டார்கெட் குரூப் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 2 டார்கெட் குரூப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா லோட் பேலன்சருக்கு போயிடலாம். போயிட்டு கிரியேட் லோட் பேலன்சர். அதுல இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போறது என்னன்னா நெட்வொர்க் லோட் பேலன்சர். ஸோ நெட்வொர்க் லோட் பேலன்சரை பத்தி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ என்னன்னா இது வந்து அல்ட்ரா ஹை பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. அதே மாதிரி மில்லியன் கணக்கான ரிக்வஸ்ட் பர் செகண்டுக்கே வந்து அதை கொடுக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இது வந்து ஒர்க் ஆகுறதுனால நிறைய பேர் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே லோ லேட்டன்சிக்காகவே நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து சூஸ் பண்றாங்க ரியல் டைம் பிசினஸஸ்ல. ஓகேவா? அண்ட் இது வந்து நமக்கு போர்ட் ரேஞ்ச் பேஸ் பண்ணி ஓடுது. ஸோ இது வந்து போர்ட் ரேஞ்சை பேஸ் பண்ணி ஓடுதுன்றதுனால ரியல் டைம்ல இன்னைக்கு பிசினஸஸ்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் குபர்னட்டிஸ் அப்படின்ற கைண்ட் ஆஃப் மெத்தட்லாம் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஆப்போனண்டா இன்னொரு விஷயமும் இருக்கு விச் இஸ் ஓப்பன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குபர்னட்டிஸ் அண்ட் ஓப்பன் ஷிஃப்ட் அது வந்து ரெண்டுமே மைக்ரோ சர்வீசஸ்ல ஓடுது. ஆனா அந்த மைக்ரோ சர்வீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட அவுட்புட் வந்து எது மூலியமா நம்ம அதோட அவுட்புட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் ஓடுது. ஸோ இந்த குபர்னட்டிஸ் இதை பேஸ் பண்ணி அந்த நெட்வொர்க் லோட் பேலன்ஸை நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சிம்பிளா 2 ஈஸி இன்ஸ்டன்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதை இந்த நெட்வொர்க் லோட் பேலன்சர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். நெட்வொர்க் லோட் பேலன்சரை இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இங்க லோட் பேலன்சரோட நேம் வந்து சும்மா நான் மை ஹைஃபன் நெட்வொர்க்ன்றதுனால நெட் அப்படின்னு கொடுத்து ஹைஃபன் LB அப்படின்னு கொடுத்துக்கிறேன் லோட் பேலன்சர். அடுத்தது ஸ்கீம்ல வந்து நம்ம இன்டர்நெட் ஃபேசிங் தான் கொடுக்குறோம். ஐபி அட்ரஸ்ல வந்து IPv4 தான். விபிசி வந்து டிஃபால்ட் விபிசி தான். மேப்பிங்ல வந்து நம்ம ஏதாவது 1-2 சப்நெட் வந்து கொடுத்துக்கலாம். 2 இல்ல 3 கூட கொடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். செக்யூரிட்டி குரூப்ல நான் என்ன பண்றேன் ஆல் TCP கொடுத்துட்றேன். இப்போ நான் ஆல் TCP கொடுக்கறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி கொடுக்காம நம்ம வந்து என்னென்ன போர்ட் வேணும்னு ஓபன் பண்ணோம்னா நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா 81 அதுக்கப்புறம் 8080 அந்த மாதிரி போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு கிளாஸ் நமக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியா முடிஞ்சிருச்சு ஆல் TCP கொடுத்ததுனால. ஓகே இருக்கட்டும். ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா இந்த லிசன் அண்ட் ரவுட்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்கெட் குரூப்பை வந்து எடுக்கணும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்
கோட் ரேஞ்ச் வந்து 80ல இருக்கிறதுனால எனக்கு எந்த டார்கெட் குரூப்புமே காட்டல. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், 80 அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து நான் சர்ச் பண்றேன். ரிஃப்ரெஷ் பண்றேன், சர்ச் பண்றேன். ஓகே, 81 கொடுத்து பாக்குறேன். ஓகே. நான் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் வந்து ஒரு டார்கெட் குரூப் வந்து இப்ப கிரியேட் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு இப்ப ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ நான் வந்து லைனக்ஸ்க்காக கிரியேட் பண்ண டார்கெட் குரூப் வந்து இங்க மேப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா 2 லிசனர் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஒண்ணு ஆட் லிசனர் இங்க கொடுத்துடலாம் நம்ம. அடுத்தது இந்த செகண்ட் லிசனர்ல 80 அப்படின்னு வரணும். ஓகேவா? அண்ட் இதுல வந்து ஆட் லிசனருக்கு நமக்கு விண்டோஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்றேன், விண்டோஸ்க்கும் மறுபடியும் இன்னொரு டார்கெட் குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டன்சஸ் தான். நேம்ல வந்து விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டிசிபி தான். இதுல வந்து 80 IPv4 டிஃபால்ட் விபிசி தான். ஹெல்த் செக்லாம் நார்மல் தான். ஓகே, நெக்ஸ்ட் விண்டோஸ் மிஷினை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் அஸ் பெண்டிங் கொடுத்துட்டு கிரியேட் டார்கெட் குரூப் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நமக்கு இங்க வந்து காட்டுதான்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸும் காட்டுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், லைனக்ஸ் மிஷினையும் ஆட் பண்ணிட்டேன் 81 போர்ட் ரேஞ்சில். அதே மாதிரி விண்டோஸ் மிஷினையும் ஆட் பண்ணிட்டேன் 8080ன்ற போர்ட் நம்பர்ல. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வேற அதுக்கு கீழே வந்து நம்ம வேற எதுவுமே வந்து செட் பண்றது இல்ல. அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. கிரியேட் லோட் பேலன்சர் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொவிஷனிங்ல இருக்கு. அது வந்து ஆக்டிவ் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கீழே போய் பார்த்தா நமக்கு வந்து 2 லிசனர்ஸுமே ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? டிசிபியில 81 போர்ட் ரேஞ்சில் லைனக்ஸ் மிஷினும் வந்துருச்சு. டிசிபியில 8080ன்ற போர்ட் ரேஞ்சில் விண்டோஸ் மிஷினும் வந்துருச்சு. ஓகேவா? சோ இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொவிஷனிங் வந்து சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வந்து லோட் பண்ண உடனே இந்த ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு ஆக்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டிஎன்எஸ் நேம வந்து காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த டிஎன்எஸ் நேம் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு என்ன பண்றோம்னா, இந்த ப்ரௌசர்ல போயிட்டு ஹிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த :81 அப்படின்னா அதோட ரிசல்ட் வரணும். நம்ம வந்து 81 எது கொடுத்துருந்தோம் லைனக்ஸ்க்கு. ஸோ அது வந்து நமக்கு ஷோ ஆகுது. அதே மாதிரி இங்க :8080ன்னு கொடுத்தோம்னா விண்டோஸ் மிஷினோட அவுட்புட் வரணும். ஸோ வந்துருச்சு. ஸோ அப்ப நமக்கு வந்து லைனக்ஸ் நெட்வொர்க் லோட் பேலன்சர் அதோட நமக்கு அவுட்புட் எப்படி கொடுக்கும்ன்றது ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்றேன். இதுதான் வந்து நமக்கு நெட்வொர்க் லோட் பேலன்சரோட ஒர்க். நெட்வொர்க் லோட் பேலன்சர் என்ன பண்ணுன்ற அந்த ஒரு அவுட்புட்டை நம்ம பார்த்தாச்சு. ஸோ கிளாஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கிரியேட் பண்ண எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும். ஸோ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து லோட் பேலன்சரை டெலீட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷனுக்கு போயிட்டு டெலீட். ஓகே, அடுத்தது நம்ம வந்து டார்கெட் குரூப்பை டெலீட் பண்ணலாம். எல்லாத்தையுமே ஆல் செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷனுக்கு போயிட்டு டெலீட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டன்சஸ்க்கு போயிட்டு 2 இன்ஸ்டன்ஸையும் டெர்மினேட் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸை நான் கம்ப்ளீட் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.